வெல்கம் பேக் டு சேனல். ரீசெண்டாக ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங்கில் வெளிவந்திருக்கிற ஒரு கன்னடா ஆக்ஷன் அட்வென்ச்சர் டிவைன் ட்ராமா மூவி தான் காந்தாரா எ லெஜெண்ட் சாப்டர் 1. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் நமக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் பார்க்குறதுக்கு சூப்பராக வேறெல்லாம் எடுத்திருந்தாங்க. படம் செம்ம கூஸ் பம்ஸாக இருக்கும். ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையுமே நம்ம ரிஷப்போட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் டாப்பிக்கில் இருந்துச்சு. அதனால என்னமோ இந்த படம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு அதிகமாக கலெக்ஷனை கொடுத்துருக்கு. இது உண்மையிலே பெரிய விஷயம் தான். படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வாரம் தான் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கே இவ்வளோ கலெக்ஷன்னா யோசிச்சு பாருங்கள் எப்படி இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அவசரத்தை படைச்சிருக்குன்னு. ஆனால் இந்த படத்தோடைய ஓட்லிஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த படத்தோட ஓட்லிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அமேசான் பிரைம் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜோட ரைட்ஸுமே அமேசான் பிரைம் கிட்ட தான் இருக்குது. ஸோ அமேசான் பிரைமுடலுமே நவம்பர் லாஸ்ட் வீக்கெண்டில் தான் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டல் ஆப்ஷன்ஸ்லையும் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பிரைமுடில் வரதுக்கு முன்னாடி டேரெக்டாக பிரைம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஸோ ஒரு 2 வீக்ஸ்க்கு பிஃபோராகவே வந்து உங்களுக்கு ரெண்டல் மாடலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்துட்டுருக்கு. எஸ், இதுக்கான ரெண்டல் ஆப்ஷன்ஸுமே நவம்பர் 14 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படம் இப்போதைக்கு நமக்கு நவம்பர் லாஸ்ட் வீக்கெண்ட்லேருந்து தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பட் இன்கேஸ் இந்த படத்தோடைய தியேட்ரிக்கல் வெர்ஷன் வந்து கொஞ்சம் வந்து மாட்ரேட்டாக ரன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை அமேசான் பிரைமில் நவம்பர் 1st வீக்கெண்ட்லேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் இதாக இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த படம் நவம்பர் லாஸ்ட் வீக்கெண்டில் தான் நமக்கு ப்ரீமியர் ஆக போகுது பிரைமுடில். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒன்ஸ் இந்த படம் இயர்லி ப்ரீமியராக உங்களுக்கு ப்ரீமியராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ காந்தாரா சாப்டர் மூவி நீங்கள் கண்டிப்பாக தேட்டர்லேயே பார்க்க வேண்டிய ஒரு படம். தமிழ் டப்பிங் கூட பாருங்கள், படம் சூப்பராகவே இருக்கும். ஸோ எல்லா ஃபேமிலியுமே போய் படம் பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு. யாருக்குமே செழிப்பு வரல. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல படம்ன்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸும் வந்திருக்கு. நானுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள்.